வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டெக்டானிக் ஒர்க்கில் இன்றைக்கி நம்ம பார்க்கலாம். சிஆர்ஐ பம்பு 1 ஹெச்பியோடைய பம்பு அன்பாக்சிங்கும் இன்ஸ்டாலேஷன் எப்படி பண்ணுறதுன்றதும் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்கலாம். இது சிஆர்ஐயோடைய 1 ஹெச்பி பம்பு. இது வந்துட்டு சம்மர்சிபிள் பம்பு. ஸோ இதில் பார்த்திங்கனாக்கா ஸ்டார்டர் கொடுத்துருக்காங்க. அது தவிர வந்துட்டு கனெக்ஷன் பண்ணுறதுக்கு நம்ம பைப்பு. இதுதான் பம்பு. நமக்கு 1 ஹெச்பியோடைய பம்பு. இது சம்மர்சிபிள் பம்பு இருக்கிறதுனால இதில் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஆயில் இருக்காது. இந்த இடத்துல நமக்கு தண்ணியை ஊற்றிக்கணும். நம்ம நல்ல தண்ணியை ஊற்றிக்கலாம். இந்த தண்ணி ஃபுல்லாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஏர் பபிள்ஸ் செஞ்சோன்னாக்கா நம்ம கொஞ்சம் ஆட்டி விட்டு நம்ம தண்ணியை ஊற்றுக்கலாம். ஃபுல்லாக வர வரைக்கும் தண்ணியை ஊற்றின பின்னாடி அதில் கொடுத்துருக்கிற நெட்டை ரிட்டன் நம்ம மூடிடலாம். இந்த நெட்டில் தான் நமக்கு வந்துட்டு கயிறு கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கிறது உக்கு இருக்கும். நல்லா டைட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்திங்கன்னா அவுட்லெட்டுக்கு வந்துட்டு கொடுத்துருக்குற இடத்துல வந்துட்டு ஒரு வாஷர் கொடுத்துருப்பாங்க. அந்த வாஷர் ஃபுல்லாகவே டைட்டாக போட்டிருப்பாங்க. எந்த டஸ்ட்டும் போகக்கூடாதுன்னு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்லைட்டில் டம்மி போட்டு வச்சுருப்பாங்க. அந்த டம்மியும் கழட்டிக்கலாம். இது நமக்கு வந்துட்டு இதில் வந்துட்டு ஃபுட்வால் இருக்காது. ஃபுட்வாலுக்கு பதிலாக அவங்க ஒரு பைப் கொடுத்துருப்பாங்க, எல்போ மாதிரி பைப்பு. இதிலே உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபுட்வாலுக்குரிய இந்த ஃபில்ட்ரு இருக்கும். நம்ம இது இன்லைட்டில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இதை கனெக்ட் பண்ணும்போது நம்ம வந்துட்டு ஆன அளவுக்கு பம்பில் தண்ணி நிற்கிற ரேஞ்சுக்கு நம்ம கொஞ்சம் மேலே தூக்கி விட்டுக்கணும்னாக்கா டேங்கில் அந்த அளவுக்கு தண்ணி நிற்கிற அளவுக்கு அந்த எல்போ நிற்கும். அதே தவிர அவுட்லெட்டை வந்துட்டு நம்ம இப்போதைக்கு இது டெம்பரரியாக தான் கனெக்ட் பண்ணுறதுனால ஜஸ்ட்டு நமக்கு வந்துட்டு 1 இன்ச்சு போய் 3/4 இன்ச்சுக்கு நம்ம வந்துட்டு ஹோஸ் பைப் கனெக்ட் பண்ணுற மாதிரி நிப்பெல்லாம் கனெக்ட் பண்ணிக்கலாம். இது கூட நமக்கு வந்துட்டு மோட்ரு கூட ஒயர் கொடுத்துருப்பாங்க. இது கிட்டத்தட்ட ஒரு 3 மீட்டர் அளவுக்கு லென்த்து இருக்கிற ஒயர் கொடுத்துருப்பாங்க. இதோடு ஜாயின் பண்ணுறதுக்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லைங்களா, கனெக்டர் கொடுத்துருந்தாங்க. இதுதான் நம்ம ஸ்டார்ட்ரு. இது இன்பில்டு மோட்ரு கூட ஒரு ஸ்டார்ட்ரு கொடுத்துருந்தாங்க. நம்ம அந்த ஸ்டார்ட்ரு வேண்டான்னுட்டு நம்ம வந்துட்டு இன்னொரு ஸ்டார்ட்ரு வாங்கியிருக்கோம். இந்த ஸ்டார்ட்ரு என்ன இருக்குன்னாக்கா உங்களுக்கு வந்துட்டு இந்த ஸ்டார்டரில் இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னாக்கா அதை பற்றி நம்ம மறுபடியும் பேசுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹோஸ் பைப்பை கனெக்ட் பண்ணிக்கலாம். ஹோஸ் பைப்போட நம்ம ஹோஸ் பைப் கரண்ட் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம வந்துட்டு ஜூப்ளி கேம்பில் டைட் பண்ணிக்குவோம். பம்பை கீழே இறக்கிறதுக்கு அந்த உக்கு கொடுத்துருக்காங்களே, உக்கில் வந்துட்டு நைலான் கயிறை போட்டு நம்ம ஒன்று கட்டிக்கிட்டு நம்ம கீழே இறக்கிருந்தோம்னாக்கா மறுபடியும் தூக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், இறக்கிறதுக்கு ஏற்றுறதுக்கு. இது கிட்டத்தட்ட உங்களுக்கு பம்புடைய வெயிட் பார்த்திங்கன்னாக்கா முழு பம்புடைய வெயிட் வந்துட்டு உங்களுக்கு பம்பு ப்ளஸ்ஸு இந்த பைப் எல்லாமே சேர்ந்து கிட்டத்தட்ட ஒரு 17 கிலோ வந்துடும். இப்போ நம்ம டேங்க்குள்ளே இறக்கிடலாம். டேங்க்குள்ளே இறக்கும்போது எந்த காரணத்துக்கு ஹோஸ் பைப்பையோ ஒயரையோ பிடிச்சி இறக்கக்கூடாது, கட் ஆகிடும். நமக்கு கயிறை கட்டி மட்டும்தான் இறக்கணும். நம்ம இப்போ ஸ்டார்டரை கனெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்டார்ட்ரு இதில் வந்துட்டு உங்களுக்கு தண்ணி ஒரு வேளை டேங்க்கில் காலி ஆகிடுச்சுனாக்கா எந்த காரணத்துக்கும் ட்ரை ரன் ஆகாது. இதில் ட்ரை ரன் ப்ரொடெக்டர் இருக்குது. அதனால தான் இந்த ஸ்டார்டரை நம்ம அடிஷ்னலாக வாங்கணும். இப்போ பவர் கனெக்ஷன் நம்ம முடித்தாச்சு. நம்ம ஆன் பண்ணிடலாம். இப்போ ஸ்டார்டருக்கு பவர் வந்துருச்சு. க்ரீன் பட்டன், க்ரீன் பவர் ஆன் பண்ணால் தண்ணி பார்க்கலாம். 1 ஹெச்பியோடைய தண்ணி இப்போதைக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கிறதுனால நம்ம ஹோஸ் பைப்பை கூட கனெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம தண்ணி எடுத்துகிட்டு இருக்கலாம்.